அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற உள்ள ராகு கேது பயிற்சி ராசி பலன்களை பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். காலபுருஷனின் 11ஆம் இடத்தில் ராகுவும் 5ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து பலன் தரப்போகின்றார்கள். ராகுவின் இந்த கோச்சாரம் மனிதர்களின் தொழில் அளப்பரிய குறுக்கு வழி லாபத்தை தரும். எதிரில் அமர்ந்த கேது அந்த லாபத்தை ஆன்மீக வழிக்கு திருப்பிவிட செய்வார். ராகு மக்களை கண்ட அசைவ உணவு சாப்பிட குதியாட்டம் போட வைக்கும். கேது உணவை ஆரோக்கியமாக சாப்பிட வைப்பார். ராகு அரசியல்வாதிகளை அதிகமாக உருவாக்குவார். கேது அதில் சிலருக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்ப்பார். சில மந்திரி பதவிகளை பிரித்து விடுவார். ராகு வெளிநாட்டுக்கு போனால்தான் ஆட்சி என அடம்பிடிப்பார். கேது உடல்நிலையை காரணம் காட்டி பயணங்களை குறைப்பார். ராகு எதை நினைத்தாலும் இதோ இப்போதே நிறைவேற்ற வேண்டும் என ஒற்றை காலில் நிற்க கேது நல்ல சிந்தனைகளை பெருக்கி சிலவற்றை மட்டும் நிறைவேற்ற செய்வார். இதுபோன்று உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் எப்போது கவனமாக இருக்க வேண்டும், மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, ராகு உங்கள் ராசியிலேயே சென்று ஜென்ம ராகுவாகின்றார். கேது பகவான் உங்களின் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். ராகு பூரட்டாதி சதயம் அவிட்டம் எனும் நட்சத்திரங்களிலும் கேது உத்திரம் பூரம் மகம் எனும் நட்சத்திரங்களிலும் எதிர் சுற்றில் பயணித்து பலன் தருவார்கள். கும்பராசியில் ஜென்ம ராகுவாக கோச்சாரம் செல்கின்றது. இந்த ராகு பயிற்சி ஆனவுடன் உங்களுக்கு ஆசை பெருக்கு அதிகரிக்கும். உங்கள் எண்ணம் லட்சியம் கெட்ட ஆசைகள் என கொடிகட்டி பறக்கும். வெளிநாடு போய் சுற்றி பார்க்கலாமா, வெளிநாட்டில் வேலை செய்யலாமா, வெளிநாட்டில் உள்ளவர்களிடமிருந்து டாலர் வந்து சேருமா, வெளிநாட்டில் நமக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவார்களா, நம்முடைய சொல்லுக்கு மறுசொல் யாரும் பேசாமல் இருப்பார்களா, தினுசாக விருந்து சாப்பிட முடியுமா, ஃபாரின் சரக்கு அடிக்க இயலுமா, நிறைய தங்க பிளாட்டினம் வாங்கி அணிய முடியுமா, 2-3 மந்திரி பதவி கிடைக்குமா, நிறைய சமையல் கான்ட்ராக்ட் கிடைக்குமா, வெகு தூரத்தில் உள்ள கோவிலுக்கு செல்ல முடியுமா, மகளிர் சங்கத்தில் தலைவியாக முடியுமா, குல கூட்டத்தில் தலைவராக முடியுமா, வணிக சங்கத்தின் முதன்மை பெற இயலுமா, தங்க கப்பல் வாங்க முடியுமா, நிறைய நிரந்தர வைப்பு பத்திரம் சேர்க்க முடியுமா, கண்ணுக்கு தங்க ஃப்ரேம் கண்ணாடி அணிய இயலுமா, உங்களின் நம்பிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுமா, செயல்கள் அனைத்திலும் வெற்றி மட்டுமே கிடைக்குமா, நல்ல பணக்கார பெரிய அந்தஸ்து உள்ள நண்பர்கள் கிடைப்பார்களா, வியாபாரம் வெகு விருத்தி அடையுமா, கொடுத்த கடனுக்கு அதிக வட்டி கிடைக்குமா, நமக்கு யாரேனும் வட்டி இல்லாமல் கடன் தருவார்களா, மூத்த சகோதரது சொத்து நமக்கு வந்து சேருமா, நடப்பு தேர்தலில் வெற்றி நமக்குத்தான் வந்து சேருமா, அரசியல் மூலம் நல்ல பணவரவு வருமா, உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்காக நடப்பாரா, முதலீடு செய்யும் முயற்சி பலிதமாகுமா, நிறைய சின்ன வீடு மறைமுக இல்லம் அதிக துணை அமையுமா என இவ்வாறான பலமான எண்ணங்கள் உங்களை ஆட்டி படைக்கப் போகின்றது. இதில் பலவும் நிறைவேறிவிடும் என்பதுதான் விசேஷம். உங்கள் ஜென்மராகு அவிட்டம் நட்சத்திரம் எடுத்தவுடன் உங்களை கண்டிப்பாக இடமாற்றுவார். வீடு மாறுவீர்கள் அல்லது வீட்டை விற்றுவிட்டு வேறு வீடு வாங்கி தூரமாக சென்று தங்குவீர்கள். இதற்கு உங்கள் இளைய சகோதரர் உதவுவார். தொழில் செய்பவர்கள் உங்கள் நிறுவனத்தை இடமாற்ற வேண்டி வரும். தனியார் வேலையில் இருப்பவர்கள் இவர்களை விட்டுவிட்டு வேறு ஆட்களிடம் பணியில் சேர்வார்கள். உங்களில் சிலர் வெளிநாட்டுக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும் போது இப்போது செய்யும் தொழிலை ஒருவரிடம் ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவீர்கள். உங்கள் தொழிலில் பிற தேச இளம் வாலிபர்கள் நிறைய வேலைக்கு வருவார்கள். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுப்பீர்கள். காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை இவற்றில் ஒப்பந்த தொழில்கள் கிடைக்கும். நெருப்பு பயன்பாட்டு பொருட்களின் டீலர்ஷிப் கிடைக்கும். சமையல் கான்ட்ராக்ட் பெறுவீர்கள். சுரங்கம் சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுவீர்கள். சிலர் வெளிநாட்டிலும் இந்த மாதிரி சுரங்க தொழில் செய்வார்கள். மின்சாரத்துறையில் ஒப்பந்தமாக பணிபுரிவீர்கள். காது பகுதியில் சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும். பழங்கால பொருட்களை தேடும் ஆய்வு பூமியில் ஒப்பந்த பணி கிடைக்கும். உங்கள் தொழிலில் உங்கள் இளைய சகோதரன் தலையிடுவார். அதுபோல் உங்கள் மாமனாரின் தலையீடும் அதிகரிக்கும். அதிகமான மன உறுதியை உணர்வதால் துணிகரமான
துணிகரமான செயல்களில் இறங்குவீர்கள். உங்களில் சிலர் கொஞ்சமும் பயமின்றி தயக்கமின்றி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவீர்கள். இதன் காரணமாக உங்களின் தொழில் செய்யும் இடத்தில் சமூக விரோதிகளின் பொருட்களை வைத்துக் கொள்ள அனுமதிப்பீர்கள். இதில் உங்கள் இளைய சகோதரன் வழிகாட்டுதல் கிடைக்கும். சமூக விரோதிகளின் செய்தி பரிமாற்றத்திற்கு உதவுவீர்கள். அவர்களின் பொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடமாற்ற உதவி செய்ய ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வீர்கள். சிலரை சிறையிலிருந்து தப்பும் செயலுக்கு ஆதரவு கொடுப்பீர்கள். உங்கள் ரகசிய காதலை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள். இயற்கைக்கு மாறான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ஆக உங்கள் கும்பராசியிலேயே ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது உங்கள் பிறப்பு ஜாதக தசாபுக்திபடி சிலருக்கு நிறைய தொழில் ஒப்பந்தங்களை கொடுக்கின்றார். வேறு சிலரை சமூக விரோதிகளுக்கு உதவும் கொடுமையான எண்ணங்களையும் கொடுக்கின்றார். பைரவரை வணங்குங்கள். மேலும் கும்பராசியின் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்க போகின்றார். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். 7இல் அமர்ந்த கேது திருமணங்களை கைமாற்றி முடிவு செய்த நிலையிலும் திருமணத்தை தேதி குறிக்காமல் தாமதம் செய்வார். திருமணத்தின் போது மனக்கிறுக்கும் ஏற்படுத்தி திருமணம் நடக்க விடாமல் செய்து விடுவார். திருமணம் நடந்தால் அதில் கலப்பு கண்டிப்பாக இருக்கும். திருமணம் ஆனவுடன் பெற்றோர்கள் ஒரு பக்கம் நகர வேண்டியிருக்கும், அல்லது உங்கள் பெற்றோர் ஆன்மீக யாத்திரை கிளம்பி விடுவார். சிலர் ஊனமுற்று வரை திருமணம் செய்வார்கள். உங்கள் வணிகத்தில் அரசாங்க தொடர்பு இருந்தால் இப்போது அதன் நிலை சற்று குறுகும். அரசியல்வாதிகள் கலப்பு மனம் செய்து கொள்வார்கள். சில தம்பதிகள் அரசு மூலம் பிரிவை சந்திப்பார்கள். நீங்கள் சந்திக்கும் மனிதர் நிறைய ஆன்மீக ஈடுபாடோடு இருப்பார். சிலர் சன்னியாசிகளை மனத்து அதிபர்களை சந்தித்து உரையாடுவீர்கள். உங்கள் வீட்டை கோவில் அருகே வருமாறு தேர்ந்தெடுப்பீர்கள். இதில் உங்கள் பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுடைய உயர்கல்வி சட்டம் சார்ந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் கல்வியாக அமையும். உங்கள் பங்குதாரர் அரசாங்கத்தை சமாளிப்பது எப்படி எனும் புத்தகம் எழுதும் அளவிற்கு பக்குவம் பெற்றவராக இருப்பார். உங்கள் மனைவி மிகவும் அழகானவராக, உங்களை விட வயது அதிகமானவராக இருப்பார், அல்லது வயது முதிர்ந்த தோற்றம் உடையவராக அமைவார். சிவ வழிபாட்டில் அதிக ஈடுபாட்டுடன் அமைவார். சில வாழ்க்கை துணை அரசு சார்ந்த வேலை செய்வார்கள். சிலர் அரசாங்க விருந்தினராக செல்வார்கள். அது எவ்விதம் என்பதை உங்கள் தசாபுக்திநாதர்கள் நிர்ணயம் செய்வார்கள். கேது 7ஆம் இடத்தில் செல்வதால் அதிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் எதுவும் இல்லை. ஆக மொத்தம் கும்பராசியிலேயே செல்லும் ராகுவும் 7ஆம் இடம் செல்லும் கேதுவும் அநேகருக்கு நல்ல பலன்களும் ஒரு சிலருக்கு மிக மோசமான மட்டமான நடவடிக்கைகளும் தந்து விடுகின்றார்கள். ஜென்ம ராகுவுக்கு நாச்சியார் கோவில் கல்கருடன் வழிபாடு அதிக நன்மை தரும். கும்பகோணம் கீழ்கோட்டம் கங்கை கணபதியை வணங்கலாம். சேலம் கோட்டை மாரியம்மனை வணங்குங்கள். ஜென்ம ராகு என்பதால் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள். அரச மரத்தடியில் இரு நாதர்கள் இணைந்த பாம்பு விக்கிரகத்திற்கு அபிஷேகமும் தாம்பூலமும் வைத்து வணங்கவும். பிற மத பிற இன திருமணம் நடக்கும் போது தேவை கேட்டறிந்து உதவி செய்யுங்கள். சனிக்கிழமை பைரவருக்கு எலுமிச்சை பழத்தில் 22 மிளகை நீல அல்லது கருநீல துணியில் மூட்டை கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி கருநீல திரி போட்டு தீபமேற்றுங்கள். அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.